வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதலாவதாக வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பந்தல் வகை காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திருச்சி சிறுகமணி வேளாண் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே பத்மாதேவி அவர்கள் விளக்கம் அளிக்கிறார். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்செங்க. புறா வளர்ப்பு குறித்து நாமக்கல் மாவட்டம் ஊத்துவாரி கிராமம் வக்கீல் தோட்ட விவசாயி ஆர் ராஜலட்சுமி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் நிலக்கடலை சாகுபடியில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் பற்றி முனைவர் பி கண்ணன் தரும் விளக்கம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் விழுப்புரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களுக்கான சராசரி வானிலை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண் தொழிலுடன் உப தொழிலாக வேளாண் சார்ந்த ஏதேனும் ஒன்றை செய்தால்தான் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது. அந்த வகையில் ஒவ்வொரு பகுதியிலும் விவசாயிகளுக்கு வேளாண் துறை வல்லுநர்கள் தொழில்நுட்ப பயிற்சி கொடுத்து வருகின்றனர். கால்நடை வளர்ப்பு போலவே பறவைகள் வளர்ப்பும் பலவாறாக சொல்லித்தரப்படுகிறது. புறா வளர்ப்பில் வெற்றி கண்ட நாமக்கல் மாவட்ட ஊத்துவாரி கிராம வக்கீல் தோட்ட விவசாயி ஆர் ராஜலட்சுமி அவர் தன் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது, நாங்கள் இது ஒரு 13 வருஷமாக புறா வளர்த்துட்ருக்கோம். புறா ஸ்டார்டிங்கில் ஒரு 30 புறா வாங்கி பொட்டிக்கடை மாதிரி வாங்கி அதில் தான் ஃபஸ்ட்டு வச்சோம். அதுக்கப்புறமா அதில் பரவாயில்ல, இன்கம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத வச்சு இப்போ இந்த மாதிரியான ரூம் கட்டி அதில் இப்போ 600 புறா ஒரு ரூமுக்கு இது பண்ணி வச்சு ஒரு ரூமில் 200 புறா இருக்குது. மொத்தம் 600 புறா இருக்கிற அளவுக்கு இப்போ இது பண்ணியிருக்கோம். மாதம் கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாய் வருமானம் கிடைக்கும். இது பெரிய வேலையும் இல்லை. தண்ணி மட்டும் ஒரு தொட்டி நிறைய வச்சுருவோம். மறுபடி காலையில் ஏந்திரிச்சோடனே கொஞ்சம் தீனி போட்டுருவோம், அவ்வளோதான். அதே போயிட்டு கூண்டுக்கு தானாக வந்துடும். நைட் ஆனால் அந்த கூண்டு மேல் கூண்டை மட்டும் லாக் பண்ணி விட்டுருவோம். பூரா இங்கேயே சேல்ஸுக்கு அவங்களே வந்துடுவாங்க. அவங்களே வாங்கிட்டும் போயிடுவாங்க. நாங்களாக போயிட்டு வியாபாரியை தேடி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை. தானாக எங்களை தேடியே என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி வாங்கிடுவாங்க. நாங்கள் ஜோடி 150 ரூபா ரேட்டில் கொடுப்போம். அப்படிங்கும்போது எங்களுக்கு இது கஷ்டமாகவும் தெரியலை. என்ன மாதிரி மகளிர்லாம் வீட்டில் இருந்தே சாதாரணமாக இதை நீட்டாக ஒரு இன்கம் சைடு இன்கம்மாகவே சம்பாதிக்கலாம். இதுதான் இது பண்ணணும். மற்ற எது வேலை செஞ்சாலும் இது ஒரு 1/2 hour வேலை தான். அரை மணி நேரத்தில் இதனுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிடும். மற்றபடி இதில் நமக்கு கஷ்டம்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எங்கே போனாலும் அது நம்மளை தேடி வந்துடும். குஞ்சு இதானால் அது குஞ்சு பறிச்சிச்சின்னா அந்த குஞ்சை எடுத்து ஒரு 15-20 நாளையிலேயே குஞ்சு நமக்கு இதாக வந்துடும். அப்படிங்கும்போது அதோட இது நமக்கு பெருசாக நமக்கு அது பெருசாக இதாக தெரியறது இல்லை. வேலை கஷ்டமாகவும் இருக்கிறது இல்லை.
செய்கிறதுல நமக்கு ரொம்ப அதனால் என்ன செய்கிறோம் என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக போயிடும். காலையில் எழுந்திரிச்சா ஒரு 1/2 hour வேலையிலே அது முடிச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். மற்ற என்ன வேலைக்கு போனால் கூட பிரச்சனை இல்லை. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான், இருந்தாலும் எனக்கு அது அவ்வளோவா கஷ்டமாக தெரியலை. இதுக்கு பெருசாக நோய் வர்ற மாதிரி எதுவுமே கிடையாது. இதுக்கு மெடிசன் கொடுக்க தேவையில்லை. காலையில் ஒரு டைம் முத்து சோளம் போடுவோம், அவ்வளோதான். மக்காசோளமோ மற்ற கம்போ ஏதோ ஒரு தீவனத்தை போட்டுட்டா போதும். அதுக்கப்புறம் அதுக்கு டானிக் கொடுக்கணும், இல்லை மெடிசன் கொடுக்கணும், வேக்சின் போடணும் அப்படிங்கிற எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இதுவரையில் எதுவும் நோய் வந்ததாகவும் இல்லை. 24 hours தண்ணி மட்டும் நம்ம வச்சா போதும். மற்றபடி நம்ம போடணுங்கிறது கூட இல்லை. நம்மளாம் விரும்புனா ஏதோ குழந்தைங்களை வளர்க்குற மாதிரி வளர்க்குறோம், அதனால் அதை விரும்புனா நாம் தீனி போடலாம். அப்படி இல்லைன்னா தீனி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 10 நாள் வெளியில் போயிட்டு வந்தாலும் அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணி மட்டும் வர்ற மாதிரியே ட்ரிப்ஸ் போடுற மாதிரி சொட்டாக வர மாதிரி வச்சுட்டு போயிட்டிங்கன்னா நம்ம 10 நாள் வெளியில் போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது பாட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்துக்கும், வெளியில் போய் இறைய எடுத்துக்கும். இது பெரிய ரூம் போட்டு இல்லை கட்டடம் போட்டு பில்டிங்கில் தான் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சாதாரணமாக ஒரு பொட்டிக்கடை மாதிரி வச்சு கூட வளர்க்கலாம். இது டவுன்லேயும் மொட்டை மாடியில் ஒரு சின்னதாக அரை மாதிரி பொட்டிக்கடை தடுத்து அந்த இதில் கூட வளர்க்கலாம். மொட்டை மாடியில் வளர்த்தா கூட நமக்கு தேவையான இன்கம் வந்துடும். அதுக்கான ரிஸ்க் நம்ம எடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. ரொம்ப சிம்பிளான செலவில் கண்டிப்பாக செய்யலாம். அதனால எந்த இதுவும் உங்களுக்கு கிடையாது. சிலர் சொல்லுவாங்க இது புறா வளர்த்தா வீட்டுக்கு நல்லது இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எனக்கும் அது மூட நம்பிக்கை. கண்டிப்பாக அதனால் ஒன்றும் இல்லை. நாங்கள் 13 வருஷமாக வளர்க்குறோம். எங்களுக்கு இதனால் எந்த பிரச்சனையிலும் ரொம்பவே நல்லாவும் இருக்கும். இதனால் இன்கமில் ரொம்ப நல்லாவே இருக்கிறோம். அதனால் அந்த மூட நம்பிக்கையை நம்பாதீங்க. மேலும் விவரங்கள் பெற ஆர் ராஜலட்சுமி அவர்களை 0944376103 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ப. கண்ணன் அவர்கள் மானாவாரி நிலக்கடலை சாகுபடியில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் பற்றி தரும் விளக்கம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மானாவாரியில் நிலக்கடலை சாகுபடி நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க விவசாயிகள். அதில் பார்த்தீங்கன்னா சாகுபடி பண்ணுறதுல முக்கியமாக ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிகள்கிட்ட 5 டன் ஏக்கருக்கு போடுங்க அப்படின்னு இயற்கை உரம் போடுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் விவசாயிகள் தங்களிடம் உள்ள எவ்வளவு இருக்கோ அவ்வளோ இயற்கை உரத்தை தன்னோட நிலத்தில் அடி உரமாக போட்டுறணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு தலைச்சத்து 10 கிலோ போடணும். ஏக்கருக்கு 10 கிலோ யூரியா போடணும். 25 கிலோ சூப்பர் பாஸ்பேட் போடணும். 30 கிலோ பொட்டாஸ் போடணும் ஒரு ஏக்கரு மானாவாரி நிலக்கடலைக்கு. இதில் பார்த்திங்கன்னா மணிச்சத்து ரொம்ப முக்கியம். நிலக்கடலை பொறுத்த மட்டும் இது ஒரு லெகுமினஸ் பிளான்னால மணிச்சத்து ரொம்ப முக்கியம். திரட்சியான கடலை வரதுக்கு மணிச்சத்து மிகவும் முக்கியமானது. இதை மானாவாரியில் அப்படியே சூப்பர் பாஸ்பேட்டாக போடாமல் ஊட்டமேற்றி, அதாவது கிடைக்கக்கூடிய இயற்கை உரங்களோட ஒரு 20 நாள் நல்லா போடக்கூடிய 25 கிலோ ஏக்கருக்கு சூப்பர் பாஸ்பேட்டை நல்லா மக்க வச்சு 25 to 30 நாள் மக்க வச்சு போட்டிங்கன்னா இந்த நம்ம போடக்கூடிய மணிச்சத்து நல்லா நிலக்கடலை கிடைக்கும். திரட்சியான மணிகள் உருவாகும். அதே மாதிரி நிலக்கடலையை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா கந்தகச்சத்தும் கால்சியச்சத்தும் மிகவும் முக்கியமானது. அதில் கந்தகச்சத்தும் கால்சியம் சத்தையும் கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா ஜிப்சம். இது இரவை பயிர்களில் நல்ல விவசாயிகள் கரெக்டான டயத்தில், அதாவது 40 நாளில் போடுங்கன்னு போட்டு நல்லா மகசூல் எடுக்கிறாங்க. ஆனால் மானாவாரி பயிரில் நிலக்கடலை பயிரில் விவசாயிகள் பார்த்திங்கன்னா இந்த ஜிப்சம் கந்தகச்சத்து கால்சியம் அடங்கிய ஜிப்சம் போடுறது ரொம்ப குறைவு. அதனால் இது ஒரு 20% மகசூல் குறைவாக கிடைக்கிறதுக்கு கந்தகமும் கால்சியமும் பங்கு வகிக்குது. இதில் முக்கியமாக விவசாய பெருமக்கள் மானாவாரியில் நிலக்கடலை சாகுபடி பண்ணுறவங்க ஏக்கருக்கு நம்ம 160 கிலோ ஜிப்சம் போட சொல்கிறோம். அதாவது 80 கிலோவை அடி உரமாக போட்டுருங்க. அதாவது விதைக்கிறதுக்கு முன்னால் அடி உரமாக 80 கிலோ ஜிப்சத்தையும் அதுக்கடுத்து 30 to 45 நாளில் பூ பூத்துரும். இந்த 40 நாளில் எல்லா ஒரு 80% பூ பூக்கு முடிஞ்சிடும். அந்த நேரத்தில் அதாவது 30லேருந்து 45 நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா மீதம் போட வேண்டிய இந்த 80 கிலோ ஜிப்சத்தை அப்படியே போட்டிங்கன்னா
பயிருக்கு நல்லா கிடைக்கும், நல்ல மணிகள் கிடைக்கும். அது மாதிரி விழுதுகள் நல்லா இறங்குறதுக்கு அதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து வந்து உறுதுணையாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒருங்கிணைந்த இயற்கை உரம், அதுக்கடுத்து தேவையான தலைச்சத்து, ஏக்கருக்கு 10 கிலோ யூரியா, 25 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 30 கிலோ பொட்டாஸ், 160 கிலோ ஜிப்சம். அதாவது ஜிப்சத்தை வந்து 2ஆக பிரித்து போட்டிங்கன்னா நல்ல திரட்சியான, அதாவது மானாவாரியை பொறுத்த மட்டும் 12 to 15 காய்கள் தான் வரும் சராசரியாக. இப்போ நல்லா போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா 15, 20 காய்கள் வரைக்கும் நல்லா வரும். இந்த 20 காய்கள் வந்ததுனாவே உங்களுக்கு மகசூல் வந்து 300 to 400 கேஜி வந்து கிலோ வந்து அதிகமாக கிடைக்கும் விவசாயிக்கு. சராசரியாக வந்து 1000 கிலோ எடுப்பாங்க. இது மாதிரி ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகத்தை கரெக்டாக பராமரித்து செஞ்சாங்கன்னா 400 கிலோ கண்டிப்பாக மகசூல் அதிகமாக விவசாயம் எடுக்கலாம். மேலும் விவரம் பெற முனைவர் பா கண்ணன் அவர்களை 0997940623 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. விவசாயிகளுக்கான உயிர் பூச்சிக்கொல்லிகள் தயாரிப்பதற்கான எளிய செய்முறைகள். வேப்பங்கொட்டை சாறு கரைசல் செய்முறை. காய்ந்த வேப்பங்கொட்டைகளை 400 கிராம் சொரசொரப்பான பொடியாக அரைத்து எடுக்க வேண்டும். 40 கிராம் பொடியினை எடுத்து லேசான துணியில் வைத்து கட்டி 400 முதல் 500 மில்லிலிட்டர் தண்ணீர் ஊற்றிய பாத்திரத்தில் ஒரு நாள் இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும். பின்னர் அந்த கலவையை வடிகட்டி 1000 மில்லிலிட்டர் அளவு வரை தண்ணீர் ஊற்ற வேண்டும். இதனோடு 2 கிராம் சோப் சேர்த்து தெளிப்பதற்கு பயன்படுத்தலாம். வேப்பங்கொட்டை சாறு கரைசல் காய்த்துளைப்பான், சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் இலை சுருட்டும் புழு ஆகியவற்றை கட்டுப்படுத்த உதவுகிறது. புகையிலை சாறு செய்முறை. 1 கிலோ புகையிலை பொடியினை எடுத்து 10 லிட்டர் தண்ணீரில் நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். மேலும் 10 லிட்டர் அளவிற்கு தக்கவாறு கொதிக்கும் நீரில் தண்ணீர் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆறிய பின்னர் லேசான துணியினால் வடிகட்ட வேண்டும். மேலும் இதனுடன் லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் சோப்பு சேர்த்து அதனோடு 80 முதல் 100 லிட்டர் அளவிற்கு தண்ணீர் சேர்க்க வேண்டும். இக்கரைசல் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான வெள்ளை ஈ, அஸ்வினி மற்றும் புகையான் ஆகியவற்றை கட்டுப்படுத்த உதவுகிறது. குறிப்பு: இவ்வாறு தயாரித்த சாறினை ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது. NBV வைரஸ் நச்சுரி செய்முறை. வயலில் இருந்து NBV வைரஸ் தாக்கப்பட்ட 400 காய்ப்புழு மற்றும் 200 இலை வெட்டு புழுக்களை சேகரிக்க வேண்டும். சேகரித்த புழுக்களை அரைக்க வேண்டும். பின் அரைத்த சாறை மெல்லிய துணியில் வடிகட்ட வேண்டும். வடிகட்டப்பட்ட NBV திரவத்தை 100 லிட்டர் தண்ணீரில் கரைத்து பின் அதில் 100 கிராம் ராபின் ப்ளூ சேர்க்க வேண்டும். இந்த ராபின் ப்ளூ புற ஊதா கதிர்களின் தாக்கத்தை குறைக்கும். இந்த கரைசலை மாலை நேரத்தில் வயலில் தெளிக்க வேண்டும். தெளிப்பதன் மூலம் காய்ப்புழு மற்றும் இலை வெட்டும் புழுக்களை கட்டுப்படுத்தலாம். ஒரு பூச்சி இன வைரஸ் அடுத்த இன பூச்சிகளை கொல்லாது. தெளிப்பிற்கு 2 முதல் 5 நாட்களுக்கு பின் வைரஸ் தாக்கப்பட்ட காய்ப்புழுக்கள் கிளைகளில் செத்து தொங்கும் மற்றும் இலை வெட்டு புழுக்கள் உடல் 2ஆக பிளந்து காணப்படும். இனி வருவது வேளாண் சந்தை.
தொடரும் வேளாண் சந்தையில் விழுப்புரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 56 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 16 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 14 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்றுக்கு 4 ரூபாய்க்கும், தேங்காய் காய் ஒன்றுக்கு 15 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 32 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளி கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 19 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 72 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், சௌச்சௌ 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்றுக்கு 10 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்றுக்கு 40 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்றுக்கு 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். மல்லிகை 1 கிலோ 160 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 160 ரூபாய்க்கும், கனகாமரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டு மல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 160 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 40 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 81.2%, காற்றின் வேகம் மணிக்கு 3.5 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 19.5%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 34.5%, மழை அளவு 1.1 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 407.9 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1004.4 எப்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 6ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். அம்மா, சோறு போடுமா? கொஞ்சம் பொறுக்கண்ணே, இன்னும் பருப்பு வேகவே இல்ல. கவலைப்படாத கண்ணம்மா, இனிமே பருப்பு நல்லா வேகும். புரியலைங்களே. இனிமே NFSM கீழே பருப்பு மகசூலை பெருக்கிற வழிகளை காட்டுறதுக்காக நாடு முழுக்க 1000 இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுல நம்ம பகுதியும் வருது. அதனால நமக்கு என்ன பயன்? நம்ம 5 ஏக்கர் நிலத்துக்கான உரம், பூச்சிக்கொல்லி, அப்புறம் தரமான விதையெல்லாம் வச்ச மினிக்கிட்டும் கிடைக்கும்ல. இத்தனை பயிர் பருப்பு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய? கண்ணம்மா, இப்ப அரசாங்கம் பயிர் வகை பயிர்களோட ஆதரவு விலைய நல்லா வசதிருக்கு. அதோட அதை வாங்கறதுக்கும் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கு. இதனால நம்ம வருமானம் பெருகும்ல. நம்ம பிள்ளையும் நல்ல பள்ளிக்கூடத்துல படிச்சு பெரிய விவசாய விஞ்ஞானி ஆகும்.
வேளாண்மையில் உணவுப் பயிர்கள் சாகுபடி மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய ஒன்றாகும். குறிப்பாக காய்கறி சாகுபடியில் எல்லா விவசாயிகளும் கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்களை சிறந்த முறையில் கையாண்டால்தான் நல்ல மகசூலை பெற்று சிறந்த வருவாயினை ஈட்ட முடியும். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பந்தல் வகை காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திருச்சி சிறுகுமணி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே. பத்மாதேவி அவர்கள் விளக்கமளிக்கிறார். பந்தல் வகை காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள் பூசணி, சாம்பல் பூசணி, பீர்க்கன், புடலை, சுரை ஆகியவை குக்குர்பிட்டேசி என்னும் குடும்பத்தை சார்ந்த காய்கறிகளாகும். இந்த வகையான காய்கறிகளை நம்ம பந்தல் முறையில் சாகுபடி செஞ்சுட்டு வரோம். இந்த குக்குர்பிட்டேசிய குடும்பத்தை சார்ந்த இந்த காய்கறிகளை பூசணி மற்றும் சாம்பல் பூசணியை தவிர்த்து இந்த மற்ற வகை எல்லாத்தையுமே நம்ம பந்தல் முறையில் சாகுபடி செய்யலாம். இதனுடைய ரகங்கள்னு பார்க்கும் பொழுது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து கோவை, மதுரை மற்றும் பெரியகுளத்திலிருந்து ரகங்கள் மற்றும் வீரிய ஒட்டுக்கள் வெளியிடப்பட்டு சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. இதற்கு நல்ல வடிகால் வசதியுடைய அங்ககம் நிறைந்த மண் இப்பயிர் வகை சாகுபடிக்கு ஏற்றது. இந்த பயிர்களின் தட்பவெப்ப நிலையை பார்க்கும் பொழுது 25 முதல் 30 டிகிரி செல்சியஸ் தட்பவெப்பநிலை இந்த பயிரின் வளர்ச்சிக்கு ஏற்றதாக உள்ளது. தட்பவெப்பம் மிக குறைவாக இருந்தால் செடியின் வளர்ச்சி பாதிக்கப்படும். அதுவே 30 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாக இருப்பின் பெண் பூக்களினுடைய எண்ணிக்கை குறைந்து ஆண் பூக்களின் எண்ணிக்கை அதிகமாகி மகசூல் பாதிக்கப்படும். எனவே இவ்வகையான பயிர்களை சாகுபடி செய்ய ஏற்ற பருவம் தைப்பட்டம் மற்றும் ஆடிப்பட்டம். வயலை நடவு செய்ய தயார் செய்வதற்கு நன்கு உழவு செய்து பின்பு கடைசி உழவில் 100 கிலோ ஹெக்டேருக்கு 100 கிலோ வேப்பம் புண்ணாக்கு, 2 கிலோ அசோஸ்பைரிலம், 2 கிலோ பாஸ்போபாக்டீரியா, 2.5 கிலோ சூடோமோனாஸ் ஆகியவற்றை கடைசி உழவின் போது இட்டு பின்பு வயலை தயார் செய்ய வேண்டும். அதற்கு பின்பு பந்தல் அமைத்து குழிகள் எடுக்க வேண்டும். குழிகளை 30 சென்டிமீட்டர் ஆழம், 30 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 30 சென்டிமீட்டர் அகலம் உள்ள குழிகளை எடுத்து ஒவ்வொரு குழிக்கும் 10 கிலோ வீதம் நன்கு மக்கிய தொழு உரத்தை இட வேண்டும். இதில் அடியுரமாக 6க்கு 12 12 என்ற விதத்தில் தலைமணி சாம்பல் சத்துக்கள், அதாவது 13 கிலோ யூரியா, 70 கிலோ சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 20 கிலோ மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் ஆகியவற்றை தொழு உரத்துடன் நன்கு கலந்து இக்குழிகளில் இட வேண்டும். விதைகளை விதைப்பதற்கு முன்பு விதை நேர்த்தி மிகவும் அவசியம். விதைகளை 2 கிராம் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கேப்டான் அல்லது திராம் என்ற மருந்தை கொண்டு விதை நேர்த்தி செய்த பின் விதைகளை குழிகளில் நடவு செய்ய வேண்டும். ஒரு குழிக்கு 2 அல்லது 3 விதைகளை நடவு செய்யலாம். பின்பு அது நன்கு முளைத்து வந்த பிறகு ஒன்றை களைந்து விட்டு 2 செடிகளை வளர விடலாம். காலநிலைக்கு தகுந்தவாறு நீர் பாய்ச்சுதல் அவசியம். பெண் பூக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க எத்திரல் என்ற வளர்ச்சி ஊக்கினை 10 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 மில்லி என்ற அளவில் கலந்து முதல் 2 இலை தோன்றும் பொழுது முதலில் தெளிக்க வேண்டும். பின்பு 1 வார இடைவெளியில் இதனை 3 முறை தெளிப்பதனால் பெண் பூக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து மகசூல் அதிகரிக்க வழிவகுக்கும். அடுத்ததாக அறுவடை. பாகல் போன்ற பயிர்களை விதைத்த 60 நாட்களில் அறுவடை செய்யலாம். புடலை போன்றவற்றை 80 நாட்களில் அறுவடை செய்யலாம். வாரத்திற்கு 1 முறை அறுவடை செய்து கிட்டத்தட்ட ஹெக்டேருக்கு 15 முதல் 20 டன் வரை மகசூலாக பெறலாம். எனவே மேற்கூறிய தொழில்நுட்பங்களை விவசாய பெருமக்கள் கடைபிடித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரம் பெற முனைவர் கே. பத்மாதேவி அவர்களை 09994275052 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில் சுவை எனும் இன்பத் தோட்டத்தில்
வளர்ச்சி எனும் பாதையில் மலர்ந்திருக்கும் புன்னகையில் பசுமையான செடிகளில் பெரிய பெரிய வர்த்தகங்களில் தேனீக்களின் ரீங்காரத்தில் மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில் NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 22/4/2015 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. தீவன பயிர்களில் விதை உற்பத்தி குறித்து நாமக்கல் மாவட்டம் ஊஞ்சம்பாளையம் கிராம விவசாயி பி. முத்துசாமி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம் பகுதியில் மானாவாரி நிலக்கடலை சாகுபடியில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம். பரமசிவம் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஆடுதுறை 46 நெல்லில் விதை முளைப்பு திறனை அதிகரிக்கும் உத்திகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் கே. சசிகலா அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். அத்தை, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் படிக்க. ஸ்கூலுக்கா? கல்யாணம் கட்டிட்டு வரச்ச என்னவோ சொன்ன படிச்சிருக்கானுட்டு? அட அத்தை, நான் ஃபார்ம் ஸ்கூலுக்கு போறேன். விவசாயத்துல புதுசான விஷயங்களை கத்துக்க நீங்களும் வாங்க அத்தை. ஃபார்ம் ஸ்கூல் இங்கு நிலத்தின் பயிர் உற்பத்தியை பெருக்குவதற்கான அனைத்து முறைகளும் விவசாயிகளுக்கு சொல்லித் தரப்படுகின்றன. அதாவது மண்ணிற்கு உகந்த சரியான உரம், தரமான விதை மற்றும் தேவைக்கு ஏற்ப பூச்சிக்கொல்லி போன்றவை. அதனால குறைஞ்ச செலவுல அதிக லாபம். வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். எங்களின் வேளாண் தொழில்நுட்ப பகுதிகளை இணையதளம் வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை. உங்களின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண் ஆலோசனைகளுக்கு 1801801551 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.